நினைத்த மாதிரியே மணவாளன் அமைந்து விட்டார். அதனால அவரோடு அவருடைய நாட்டுக்கு சென்று வரோம். நாங்கள் போய் வருகிறோம். அதனால் செல்வங்களை பெற்று பேரோடு புகழோடு வாழ்ந்து வாருங்களா. போய் வாருங்கள். போய் வரோம். யாரையா நீங்க? தாலி கட்டிய கணவன் தான் நான். தாலி கட்டிய கணவன் தான் நான். ஐயா, நீங்க வயதான ஒரு முதியவர், ஒரு முனிவர். என் கணவர் தான் என் பின்னாடி வந்து கொண்டிருந்தா. உன்னை திருமணம் எங்க நீங்க என் பின்னாடி வரீங்க? உன்னை திருமணம் செய்யும் போது நல்ல மன்மதனை போல அழகா இருந்தேன். உன்னை தொட்டு தாலி கட்டினேன். தாலி கட்டி என்னுடைய இருப்பிடத்துக்கு அழைத்து வந்தேன். வர 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 என்ன அறியாமலே என் உருவம் மாறி போச்சு. ஐயோ, நீங்களா? உன்னை தொட்டு தாலி கட்டிய கனவு நானே தான், மாற்றமே கிடையாது. தொட்டு தாலி கட்டிய மன்னவரா எப்படி இருக்கீங்க? நானே தான் உன் கனவை. சாமி, ஐயா,
பார்ப்பவர்களே வியந்து போகும் அளவுக்கு அவ்வளவு அழகு பொருந்திய நீங்க என்ன மாலை சூடிய பிறகு மகா முனிவர் போலாடுறீங்களே சாமி. இந்த உத்தமைய திருமணம் செஞ்சு உங்க உருவம் எல்லாம் கலக்கி போச்சு சாமி. திருமணம் செய்யும் போது அழகா மன்மதனை போல இருந்தேன். திருமணத்தை செய்தேன், நான் பிஸி ஆயிட்டேன். இது எல்லாம் காரணம் எனக்கும் புரியல. நம்ம உன்னை இல்லறத்திலே சுகத்துடன் வாழ்ந்து ஆசையா திருமணத்தை செஞ்சேன். திருமணத்தை செஞ்சு ரிஷி ஆயிட்டேன். ரிஷியான பிறகு நீ என்கிட்ட நீ என்ன சுகத்தை பெற போற? என்னால உனக்கு என்ன சுகத்தை கொடுக்க முடியும்? எந்த சுகத்தையும் நீ அனுபவிக்க முடியாது. அதனால நீ நிருத சேஷத்தில் வளர்ந்த வளர்ச்சி என்ன, இருந்த இருப்பிடம் என்ன, சாதி பெண்கள் புடைச்சோட வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதனால நான் இனிமேல் என்ன இல்லறத்தில் சுகப்பட்டு உன்னோட வாழ போறேன்னா முடியாது. அதனால இவன் தாய் வீட்டுக்கு போயிரு. திருமணம் செஞ்சு இப்படி வயதான ரூபம் ஆகிவிட்டது. இதுக்கு மேல உங்களை விட்டுட்டு தாய் வீடு நான் போய் சேரணும். போயிட்டு அம்மா என்கிட்ட நீ என்ன வயசு புள்ள ஏப்பா, அதனால என்ன சுகத்தை அறிய போற? உன் வாழ்க்கை நான் கெடுக்க கூடாது. அதனால தாய் வீடு போயிடு. சாமி என்ன மனதுடித்து இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னா என்கிட்ட எந்த சுகமும் கிடையாது. என் வாழ்க்கை வீணா போயிடும். தாய் வீடு போய் சுகத்தோட தாய் தந்தையோட இருக்கலாம். உங்களோட இருந்தா என் வாழ்க்கையே வீணா போயிருக்கும். ஆமா, உன் வாழ்க்கை நான் கிடைக்கல, நீ போயிட்டு வா. தூரம் சொல்றீங்க, அதனால நான் போய் வரேன். ஆகட்டும். இல்ல வேலை விட்டியா? இல்ல அனாமத்தா ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துக்கிட்டே இதெல்லாம் நீ எல்லாம் உருப்படியாவியா? நீ எல்லாம் போறதோட முயாத போட்டு நடந்துகிட்டே ஒண்ணு இருக்கிறது தெரியா இடம் தெரியாத பண்ணி கொடுத்தாயாளி. அது அந்த பிள்ளை இந்த வேலையெல்லாம் ஏங்கிட்ட இருக்கிற இடம் தெரியாத பண்ணி விடுவேன். அந்த பிள்ளை திருமணத்தை செஞ்சேன். அவ எத்தனை ராஜர்களை வேண்டாம் வேண்டாம் என்று எல்லாத்தையும் வழிமறிச்சா. நான் மன்மதனுடைய அழகை வாங்கி அவளை திருமணத்தை செஞ்சு உலகத்தில் இருக்கப்பட்ட பெண்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். பத்தினி பதிவிரத்தனத்தை நான் எந்த விதத்துல யாவது இவளை கெடுக்கணுங்கிற நோக்கத்தோட தான் திருமணத்தை செய்தேன். இவளோட நான் கூடி வாழலாம திருமணத்தை செஞ்சனா ஆரம்பமே பட்டிருக்கேன். ஆமா, அதனால உலகத்துல இவ்வளவு இப்படி ஒரு பெண்ணு இருக்குதா அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நாடு அறியணும். இந்த பத்தினி தனத்தை யாரும் அறியணும். அதற்காக தான் இன்னவளை நான் திருமணத்தை செஞ்சு இவ்வளவு சித்திரவதை பண்றேன். அதனால இங்க போயிட்டால மேலையிட்டகள் திருப்பி வருமுடா, மறுபடியும் வருமாறு என்ன கேள்வி பண்ணலான்னு வருவாரு. மறுபடியுமா போயிட்டா வருவ தன்னை போன ஐயோ ராவாலா
என் வாழ்வை இழந்து நான் இப்ப வாழாத பிள்ளையா உங்க முன்னாடி வந்து நிற்க எனக்கு காலமாச்சே அப்பா. என்னம்மா என்ன பாவம் செஞ்சேன், ஏது யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன் அப்பா. இந்த மாலம் மனம் கூட மாறல, இப்ப உங்க முன்னாடி மனம் கலங்கி நிக்க எனக்கு விதியாச்சே அப்பா. ஆமா திருமணம் செய்து கண்ணவன அரமனை போனேன் சொன்ன மாதிரி மாலமனம் கூட மாறல, அதுக்குள்ள அழுகிறியே. ஏன்னா உன்னுடைய விருப்பத்தோட தானே திருமணம் செய்து போனேன். ஏமா என்னமா ஆச்சு, ஏன் அழுதுக்கு சிந்தனையா வர அப்பா. திருமணம் செய்து அவருடைய நாட்டுக்கு நான் போய் கொண்டிருந்தோம். அப்ப அவருடைய உருவம் எல்லாம் குலைஞ்சது, திருமேனி எல்லாம் குலைஞ்சு போய் வயதான ஒரு முதியவர் போல, வயதான ஒரு மகா முனிவரை போல அவருடைய உருவம் எல்லாம் குலைஞ்சி வயதான ஒரு முனிவர் போல உருவம் ஆகியது அப்பா. உன் வாழ்க்கையில் அந்த விபரீதம் இது. நாங்கள் காரணமோ ஏது காரணமோ தெரியல. போகும் வழியிலே அவருடைய உருவம் எல்லாம் மாறி போச்சு. இதுக்கு மேல என்னால உன்னை திருமணம் செய்து என்ன திருமணம் செய்து உன் வாழ்க்கைய வீணா அழிக்கிற. அதனால நீ ஒரு தாயுடைய அரண்மனைக்கே, தாய் தந்தையோட அரண்மனைக்கே சென்று விடு. இதுக்கு மேல உன்னை திருமணம் செய்து என்னோட நீ சுகபோகமா என்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷத்தை நீ பெற முடியாது. அப்படி என்று என்னை திருப்பி அனுப்பி வைத்து விட்டா. அதனால இங்கு வந்து விட்டாயா? அம்மா நீ செய்வது மாபெரும் தவறு. ஏனென்றா கல்லென்றாலும் கணவன், புல்லென்றாலும் புரசை. திருமணம் செய்த கணவன் இளமையா இருந்தாலும் வயதா இருந்தாலும் இன்பமோ துன்பமோ வாழ்வோ சாவோ அது அவரோட தான் இருக்க வேண்டும். நீ வாளாவட்டியாக இருந்தா எங்களுக்கும் மதிப்பு மரியாதை இல்ல, உனக்கும் மதிப்பு மரியாதை இல்ல. அதனால அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்றாரோ அது போல் நடந்து கொள்வதுதான் அழகு. அதனால நீ சென்று அவரோடே வாழணுமா. நல்லதோ கெட்டதோ அவரை திருமணம் செஞ்சுட்ட, கட்டையில போற வரைக்கும் அவரு கூட இருந்துதான் உனக்கு அவருதான். அதனால அவரு அரண்மனை சென்று அவரு என்ன சொல்றாரோ அது போல அவருக்கு மனைவியாக நடந்து கொள்ளம்மா. பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டு புகழுக்கும் என்னைக்கும் எந்த பங்கமும் வராமல் நீதான் பாத்துக்கணுமா. அப்பா ஒரு மக பிறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் பிறந்த வீடு சொந்தம். கல்யாணம் செய்தா புகுந்த வீடுதான் பிறந்த இடமா நினைச்சு சதமா நினைச்சு வாழணும். திருமணம் செஞ்சு கொடுத்துட்டேன், நல்லதோ கெட்டதோ வாழ்வோ சாவோ அவரோடு வாழ்ந்து நல்லா இருக்கிறா என் மக. அப்படி இருந்தா எனக்கு பெருமை, பெத்தவங்களுக்கு அப்பதான் பெருமை. அதனால நீ சென்று என்றாலும் கணவன் என்றாலும் புருஷன் இன்பமோ துன்பமோ அவரோடதான். நீ மீண்டும் அரண்மனைக்கு வருவதாக இருந்தால் இருவரோட நீங்க இருவரும் வந்தால்தான் இங்க அனுமதி வரணும். இனிமே சாய்ந்து இருக்கிறார் என்று ஒரு வினாடி கூட நாம தனிமையில் போய்விடலாம் என்று எங்களை நம்பி வந்து விடாது. அவர் அடித்தாலும் உதைத்தாலும் சித்திரவதைப்படுத்தினாலும் உனக்கு கணவன் வீடுதான் கதி. உனக்கு போய் வா. என்ன இத்தனை பேர்த்த திருமணம் செய்துக்கான்னு சொல்லியும் என் விருப்பத்திற்காக தான் திருமணம் செஞ்சேன், கல்யாணம் செஞ்சேன். அதனால என் விருப்பத்துக்காக திருமணம் செய்து வச்சுட்டேன் நானு. எங்களோட பெருமையை காப்பது உன்னோட பொறுப்பு தான். சரிப்பா, அப்படியா? போய் வா.
இருக்கிற வரைக்கும் தான் தாய் தந்த தாய் வீடு உனக்கு சொந்தம். திருமணம் ஆகி ஒருத்தவரோடு நீ சென்று விட்டா நீ அதுதான் தாய் வீடா எண்ணி சதமா நினைச்சு நீ வாழணும். என் வீட்டுக்கு மறுபடி எப்படி வரதா இருந்தாலும் சரி உன் கணவரோட தான் நீ இங்க வரணும். கணவன் இல்லாம தனிமையா நீ மட்டும் இங்க வந்தா வாளா வெட்டின்னு சொல்லி உனக்கும் ஒரு கெட்ட பேரு, எங்களுக்கும் ஒரு இழி சொல்லு. அதனால நீ வந்தா அவரோட தான் வரணும் அப்படி என்று சொல்லி என்ன அனுப்பி வைத்து விட்டார் என் தாய் தந்தை. உங்க பேச்சு என்னால மீறி நடக்க முடியல. நீங்க சொன்ன வார்த்தைக்காக நான் சென்றேன். ஆனா என் தாய் தந்தை இந்த வார்த்தையை சொல்லும் போது கட்டிய கணவன் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். நீங்க வயதான தோற்றத்துல இருந்தாலும் சரி, அழகிய அழகனாக இருந்தாலும் சரி, வாழ்வோ சாவோ எதா இருந்தாலும் அது உங்களோடுதான் சாமி. உங்களை விட்டு இதுக்கு மேல என்னால பிரிந்து போக முடியாது. என்னால உனக்கு சுகம் கொடுக்க முடியாது. சுகத்தை அனுபவிக்காம இருக்கிறியா? நான் சொல்ற வேலையை கேட்க இருக்கிறியா? எனக்கு தொண்டு செய்யணும். நான் ஆசிரமத்தில் அமருவேன், நாமனிஷ்டைகளை முடிப்பேன். எனக்கு பணிவிட வேலை செஞ்சு நந்தவனம் செய்யணும். பூமலரை கொய்து வந்து பணிவிட வேலை செய்யணும். இதுதான் உனக்கு கிட்டமே தவிர்த்து இல்லறத்த இந்த வாழ்க்கைகளை சம்மதமா எந்த சுகமும் கிடைக்காது. அப்படி சம்மதமா உனக்கு நீங்க காலால் இட்ட வேலைய நான் கையால செய்து முடிப்பேன். நீங்க சொன்ன வார்த்தையை செய்து முடிக்க கூடியவன் உன் அருகிலே நான் இருக்கிற கட்டிய மனைவி. சந்தோஷமா நம்ம இருவரும் சுகமா இல்லாவிட்டாலும் நீங்க சொன்ன வார்த்தைய செய்து முடிச்சா அதுவே எனக்கு சந்தோஷம். அப்படியானா நானு நாமினிஸ்டைல் முடிக்கணும். நந்தவனம் சென்று நறு மலர்களை கொய்து வந்து எனக்கு பணிவிட வேலை செய். நந்தவனம் சென்று நறு மலர்களை கொய்துவா. என்ன நறுமலர் கொய்துவா? பூஜையில அமர்கிறார். அவருக்கு பூஜைக்கு வேண்டிய மலர்களை நம்ம நந்தவனம் போய் கொண்டு வரணும். புறப்படலாமா? போலாம். அடியே காலை எழுந்த உடனே நமக்கு இதுக்கு மேல தினந்தோறும் அவர் சொல்கின்ற வேலையை செய்வதுதான் நம்முடைய வேலை. அவர் தியானத்தில் அமர்ந்து பூஜையை மேற்கொள்ளும் பொழுது பூஜைக்கு தகுந்த மலர்களை எல்லாம் நம்ம வர வேண்டும், பறிச்சு வரணும். அதனால இப்ப நம்ம நந்தவனம் வந்திருக்கிறோம். நந்தவனத்துல எல்லா மலர்களும் பாத்தியா எப்படி பூத்து குலுங்குது பாத்தியா? எல்லாம் முக்காடு போட்டு ஒண்ணும் வெடிக்காது, எல்லாம் மொக்குள்ளே மலர்களை எல்லாம் நம்ம கொய்து நம்ம பூஜைக்கு
கொண்டு போகணும். போலாமா?